2 தொகுதிகளில் போட்டிடுறீங்க. அதுல 1 திமுகவோட நேரடி போட்டி, அதுவும் சிட்டிங் மினிஸ்டரை எதிர்த்து போட்டிடுறீங்க. முதல்ல எங்க வேட்பாளர் நல்ல நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறது இதுவரைக்கும் பாராத ஒரு வித்தியாசமான தேர்தல் இது 26. யாருக்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? திமுக தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே தெரியுமே. அண்ணா இல்லைன்னா கலைஞர் இல்லை. ஒன்று பல்லாவரம், இன்னொன்று குன்னம். எங்களை எங்கேயோ கொண்டு போய் காட்டுக்கு நிறுத்திட்டாங்கலாம் கிடையாது. எங்கள் சமுதாயம் மற்ற இடங்களை இருப்பதை விட இங்கே இதில் குன்னத்தில் பெரிய அளவில் இருக்கு. பாமக எப்படி பலம் சேர்க்குது? எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு மிக பெரிய அளவில் தேவை. அந்த தேவையை அந்த மக்கள் உறுதியாக கொடுப்பார்கள். தமிழ்நாடு கட்டதே குடும்பாட்சினால் தான். 210 தொகுதியில இந்த முறை வெற்றி நிச்சயம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க. எப்படா ஒரு மாற்றம் வரும்னு யோசிக்கிறாங்க. மதுவை போற்றி வளர்க்குறாரு. கவலைஞ்சு தான் ஆரம்பிச்சாரு. எவ்வளவோ பேர் ராஜாஜி போன்றவெல்லாம் கதறிக்காரே எழுதாங்க. ஆனால் ஏன் நாடு கெட்டு போகுது. தெருவா சந்தா பள்ளி மாணவர்களுக்கு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு மனுஷன் குடிச்சிட்டான்னு வச்சுங்க, அதை போதை பொருள் போட்டா எதிரி அடிக்கணுமா, அடி அப்பயே கொலை பண்ணு. சாப்பாடு மட்டும் போட்டு என்ன ஒரு பிச்சைக்கார நாடா தமிழ்நாடு? சார், நம்ம இந்த எலெக்ஷன்ஸுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி இன்னைக்கு காலை பொழுது ஒரு ரம்யமா நீங்க எலெக்ஷன் பணிகளுக்கு நடுவுலையும் இந்த வாக்கிங் இதெல்லாம் பண்றதுண்டா? இது நீங்க இந்த சூழ்நிலையே அப்படித்தானே இருக்கு. இந்த கல்லூரி சென்னை மெடிக்கல் காலேஜ், இது SRM பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு அங்கம். அதனால எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் எந்த வளாகமாக இருந்தாலும் ஒரு இயற்கை சூழல் இருக்கும். நிறைய மரங்கள், செடிகள், ஹெட்ஜஸ், அது மாதிரி நிறைய இயற்கை சூழலில் தான் இருக்கும். அது எங்கள் கல்லூரியுடைய எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய அடிப்படை அம்சமாக வச்சுருக்கோம். அதனால் இங்கே வந்தாலே வழக்கமாக நடக்கிறவங்க இங்கே நடப்பாங்க. நடக்காதவங்க கூட இந்த பார்த்தா நல்ல ரோடாக இருக்க, நல்ல மரங்களாக இருக்க, நல்லா அவென்யூ ட்ரீகளாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே நடக்கிற அந்த எண்ணம் தானாக வந்துடும். 2 தொகுதிகளில் போட்டிடுறீங்க. அதில் 1 திமுகவோட நேரடி போட்டி, அதுவும் சிட்டிங் மினிஸ்டரை எதிர்த்து போட்டிடுறீங்க. இன்னொரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா தேமுதிகவோட போட்டி. களம் எப்படி இருக்கிறது நீங்க பார்க்குற வரைக்கும்? மக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க உங்க பிரச்சாரங்களுக்கு? முதல்ல எங்கள் வேட்பாளர் நல்ல நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அவங்க தனக்கான ஒரு எதிர் சைடு யாருங்கிறத பற்றி பார்க்கறதே கிடையாது. 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அந்த 234 சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு கட்சி தலைவர். அப்போ என்கிட்ட 234 கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு வேளை நினைச்சோம்னு வச்சுங்க, எந்த மூமெண்ட்லையும் இங்கே நினச்சோம்னு வச்சுங்க, 234 தொகுதிகள்லையும் உடனே வேட்பாளர் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. கட்டமைப்பு இருக்கு. இப்போ இருக்கிறது இதுவரைக்கும் பாராத ஒரு வித்தியாசமான தேர்தல் இது 26. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 26 4 முனை போட்டி. என்ன செய்ய போகிறார், எந்த கட்சிக்கு பாதிப்பு ஏற்பட போகிறது, அதை தமிழ்நாட்டினுடைய களநலத்தையே மாற்றக்கூடிய ஒரு எழுச்சி தெரியுது அவங்ககிட்ட. ஆனால் அது ஓட்டாக மாறுமா என்பது தேர்தல் முடிவு தான் சொல்லும். யாருக்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? திமுக தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே தெரியும். தொடர்ச்சியான சினிமா கவரேஜ் இருந்தது. அவர் ஆரம்பத்துல இருந்தே அந்த சினிமா இல்லைன்னா வேற மாதிரி போய் காங்கிரஸ் வந்த காலத்துல யாரும் பெருசா பேச மாட்டாங்க. அண்ணா இல்லைன்னா கலைஞர் இல்லை. பிற்காலத்தில் வந்தவர்களும் அரசியலுக்கு வர வேண்டுமானால் ஏதோ ஒரு வகையில் அந்த திரைத்துறையில் ஏதாவது வகையில் இருந்திருக்கணும், தொடர்புடையவர்களாக இருக்கணும்.
அல்லது நடிகர்கள் இப்ப அதை சொல்லும் பொழுது இந்த பாதிப்பு அப்படிங்கிறது எந்த பக்கம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜயால அந்த வாக்குகள் பாதிக்கப்பட போகுது. சொன்னது மாதிரி ஒரு 20, 25, 30 வரைக்கெல்லாம் கூட சினிமா பைத்தியமா இருக்கிறாங்க. ஆக எல்லாரும் தமிழ்நாடு, நான் சொல்லுவேன், தமிழ்நாடு சினிமாவை பார்த்து பார்த்து தமிழ்நாட்டு மண் கலர் மண் ஆகிவிட்டது. கலர் மண் ஆகிவிட்டது. கலர் மண் ஆகிவிட்டது எந்த இடத்துல சொல்கிறோம்னா, விவசாயம் செய்கிறவங்களுக்கு தெரியும். கலர் மண்ணுங்கிறது எது போட்டாலும் விளையாது. அந்த மாதிரி சினிமா இல்லாமல் வேறு எந்த செய்தியும் கொண்டு போட முடியாது. அவன் சினிமா பைத்தியமாகி இன்றைக்கி இருக்கிறாங்க. அதில் இன்றைக்கி 10 வயது முதல் கொண்டு ஆண்கள் பெண்கள் அது மாதிரி எல்லாரும் வந்து சினிமா கவர்ச்சி இருந்தது. அதனால் இப்போ மற்றவங்கெல்லாம் ஒரு கூட்டம் கூட்டினா மிக பொறிச்சோடு தான் கூட்ட முடியும். ஆனால் இவங்க அப்படி இல்லை. இந்த கூட்டத்தை எப்படி வராமல் செய்யறதுங்கிறதுக்கே போராட்டமாக இருக்குது. அந்த வகையில் முதலில் பாதிக்கப்படுவது திமுக, அதன் தோழமை கட்சியான விசிகே, இதெல்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். 2 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒன்று வந்து பல்லாவரம், இன்னொன்று குன்னம். இப்போ பல்லாவரம் வந்து நகர்ப்புற தொகுதி, அது வந்து அர்பன்ல இருக்குது. ஆமாம். இப்போ குன்னம் அப்படின்னு வரும்போது இங்கே கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய தொகுதி அப்படிங்கும்போது இங்கே சமுதாயங்கள் சார்ந்து வாக்களிப்பவர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஆமாம். அது எப்படி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நாங்கள் வந்து கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வை ஐஜேகே என்றால் மைய தமிழ்நாட்டில் தான் அது ஜாஸ்தி இருக்கிறாங்க. உதாரணமாக திருச்சி, புள்ளம்பாடி, அதை சுற்றி உள்ளவங்க, அது அங்கெல்லாம் வந்து அங்கே தான் ஜாஸ்தி இருக்கிறாங்க இந்த சமுதாய மக்கள். அதோடு சேர்ந்து குன்னம் அதில் இருக்குது. அதனால் நாங்கள் 3 முறை பாராளுமன்றத்தை போட்டியிட்டதுனால சமுதாய மக்களும் அது மட்டும் இல்லாமல் மற்ற ஏனைய மக்களும் உள்ளவங்களும் என்னை பற்றி நன்றாகவே தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 3 பாராளுமன்றத்தில் போட்டியிடுவது என்பது ஒரு பாராளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதி. அப்போது 3 தடவைனா 18 சட்டமன்ற தொகுதியில் நான் பிரச்சாரம் பண்ண மாதிரி அர்த்தம். அந்த அளவுக்கு அந்த தொகுதி, அது குன்னமும் அது பக்கத்தில் உள்ள ஒரு தொகுதி தான். ஆகவே பல்லாவரத்தில் வசதி அடினாங்கன்னா அது வந்து ஒரு நகர்ப்புற இது, அது வேறு, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மல்டி லாங்குவேஜ், மல்டி கல்ச்சர், நகர இது உள்ளது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே வந்து நாங்கள் அதிகாரிகள் படிப்பில் அறியப்பட்டிருக்கிறோம். இங்கே 3 முறை நான் வந்து போட்டியிட்டதுனால, பாராளுமன்ற தொகுதி போட்டியிட்டதுனால இந்த குன்னம் இன்னும் எல்லா பகுதிக்குமே, துறையூர், இங்கே இதில் பல்லாவரம், இந்த திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், பெரிய அளவில் நாங்கள் அறிஞ்சிருக்கோம். அதனால் எங்களை வந்து எங்கேயோ கொண்டு போய் காட்டுக்கு நிறுத்திட்டாங்கலாம் கிடையாது. எந்த அளவுக்கு எங்களுக்கு பல்லாவரத்தில் வரவேற்பு இருக்கிறதோ, பழக்கப்பட்டிருக்கிறோமோ, அறியப்பட்டிருக்கிறோமோ, அந்த அளவுக்கு குன்னமும் நான் பாராளுமன்ற தொகுதியில் 3 முறை போட்டியிட்ட காரணத்தினால் அந்த அளவுக்கு அறிந்திருக்கிறார்கள். இதில் வந்து உங்கள் சமுதாயம் சார்ந்த வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொன்னீங்க. மற்ற சமுதாய மக்கள் வாக்களிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்ன? அது சார்ந்த பலம் என்ன இருக்கு? வன்னியர் சமுதாயம், பாமக, அது தொடர்புடைய மக்கள் நிறையவே இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது தலித் மக்கள், பாமக அடுத்து தலித்து. ஆனால் அதே நேரத்தில் எங்கள் சமுதாயம் மற்ற இடங்களை இருப்பதை விட இங்கே இதில் குன்னத்தில் பெரிய அளவில் இருக்குது. மற்ற இடங்களில் 20,000 30,000 இருந்தாங்க, இது ஒரு 40 50 வரைக்கும் இருக்காங்க. இது வந்து நாங்கள் இங்கே வந்து பாமக அல்லது வன்னியர்கள் அதிகம் நான் சொல்ல முடியாது. அவங்க எங்கள் மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு இருப்பாங்க. எஸ்சி வந்து அந்த அளவுக்கு நாங்கள் இருக்க மாட்டோம். எங்களுக்கு இருக்கிற சமுதாய கூட்டம்ல இங்கே தான் ஓரளவுக்கு அதிகமாக இருக்குது. பாமக எப்படி பலம் சேர்க்குது உங்களுக்கு? அவங்க எங்கள் தோழமையில் இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி தோழமை என்பது எதற்காக செய்யப்படுகிறது? நான் உங்களுக்கு உதவ வேண்டும், நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிற முக்கியமான கட்சிகள் ஒன்று அதிமுக,
அதுக்கடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி, அதே போல் இன்னும் பல கட்சிகள் இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் தேவை. அந்த தேவையை அந்த மக்கள் உறுதியாக கொடுப்பார்கள். அதே நேரத்தில் ஜெயங்கொண்டம் போன்ற பகுதிகளில் எங்கள் மக்கள் இருக்கிறார்கள். அங்கே பாமகவினுடைய கேண்டிடேட் அங்கே இருக்கார். அங்கே முழுமையாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அதனால் எங்கள் இங்கே இருக்கிற பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா இப்போ பெரும்பாலும் வன்னியர் சமுதாயம். ஆகவே நாங்கள் அன்புமணியை அழைக்க இருக்கிறோம், வருவார் என்று நம்புகிறோம். அதே மாதிரி பிஜேபியில் அண்ணாமலை அவர்களும் வருவார்கள், எங்களை பற்றி நன்கு தெரிந்தவர்கள். அந்த மாதிரி தலைவர்கள் நிறைய பேர் வர இருக்கிறார்கள். அதனால் எந்த கம்யூனிட்டியும் விடுபட்ட நிலையில் இருக்க வச்சுக்க மாட்டோம். அவர்களுக்கு முக்கியமான தலைவர்கள், விரும்பக்கூடிய தலைவர்கள்லாம் நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம். அதோடு மட்டுமில்லை, என்னை பற்றி பின்புலம் தெரியும். என்னை வந்து ஒரு சினிமா நடிகை மாதிரி நினைக்க வேண்டியதில்லை. அதே நேரத்தில் கல்வியாளனுங்கிற முறையில் இவங்களெல்லாம் தெரிந்தவர்கள். ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்களிலும் அவ்வளோ பிள்ளைகள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சேலமில் படிச்சிருக்காங்க. நான் மேடையில் பேசும்போது சொல்லுவேன், நீங்கள் வந்து மக்கள் பணம் திருப்பி முழுமையாக மக்களுக்கு வந்து சேரணும். அது நல்லாச்சு. அது என்ன அர்த்தம்னா, நான் அந்த பணத்தில் நல்ல சாலைகள், கல்லூரிகள், பள்ளிகள், வேலைவாய்ப்பை உண்டாக்குது. இது மாதிரி பல வகையில் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திங்கன்னா அவர் தான் நீங்கள் நல்லவர்கள், உத்தமர்கள் நாங்கள் பாராட்டுவோம். ஆனால் இன்றைக்கி மக்களை வகையில் பார்த்தீங்கன்னா எதை வேணாலும் பேசினா அதுக்கு பதில் சொல்லிடுவாங்க. எடப்பாடி ஒன்று சொன்னால் அடுத்த அவரில் ஸ்டாலின் ஒரு பதில் சொல்லிடுறாரு. ஊழல் நடக்குதுன்னு சொன்னால் அதை பற்றி பதிலே வராது. ஏன்னா அது ஊரறிந்த விஷயம், அந்த எந்த மறுப்பும் சொல்ல முடியாது. 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்திய ஜனநாயக கட்சிக்கு. நீங்களோ அல்லது உங்களுடைய மகனோ இதில் போட்டியில்லை. ஆமாம். என்ன காரணம்? நீங்கள் 2 தொகுதியிலையுமே உங்களுடைய தொண்டர்களுக்கு, விசுவாசிகளுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் நீங்களும் உங்கள் மகனும் இதில் போட்டியில்லை. என்ன காரணம்? எங்கள் கட்சியுடைய முதல் கொள்கையே குடும்ப ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். குடும்ப ஆட்சி வேறு, குடும்ப கட்சி வேறு. அதனால் அவர் போட்டியிருந்தாலும், எங்கள் சன் போட்டிட்டு இருந்தாலும் அது குடும்ப ஆட்சி ஆகாது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நிறைய பேர் தவறாக இன்டர்பிரட் பண்ணிக்கிறீங்க. ஆட்சி என்பது ஒரே நேரத்தில் அந்த குடும்பத்தில் பதவிகளை அரசாங்கத்தில் வைத்து சம்பளம் வாங்கினால் ஒரே நேரத்தில் அது குடும்ப ஆட்சி. கட்சி என்பது நீங்கள் 500 பேர் வச்சு கூட கட்சி நடத்தலாம், குடும்பம் பூரா நடத்தலாம். அதனால் கட்சி வேறு, குடும்ப ஆட்சி வேறு. கொள்கை வந்து குடும்ப ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் முதல் கொள்கை. அதனால் நாங்கள் இப்போ போய் அவரை நிறுத்தணும்னா ஆரம்பிச்சிட்டாங்கய்யா. இப்போவே வந்து குடும்ப ஆட்சி வேணான்றாங்க. இப்போ அவரை மகனை வந்து நிற்க வச்சுட்டாரு அப்படின்னு வரும். ஒரே நேரத்தில் ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள், எந்த வயசு வித்தியாசம் இருந்தாலும், நீங்கள் அரசு சம்பளத்தை ஆட்சியின் மூலமாக வாங்கினால் அது குடும்ப ஆட்சி. ஏன் அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சியாக இருந்து ஒன்றும் பண்ணிட முடியாது குடும்பத்தில் 10 பேர் இருந்தாலும். பிரேமலதா விஜயகாந்த் ஒரு வேட்பாளராக இருக்கிறார், அவங்க மகன் ஒரு வேட்பாளராக இருக்கிறார். சுதீஷ் வந்து ராஜ்யசபா எம்பி பதவி பெற்றிருக்கிறார். இப்போ நீங்களோ அல்லது உங்கள் மகனோ போட்டிட்டு இருந்தால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும்ல. இது வந்து தேர்தல் என்பது கட்சிகளுக்கான ஒரு போட்டி. அதில் வந்து அந்த வேட்பாளர்கள் வந்து குடும்பத்தினரா அல்லது கட்சி தொண்டர்களா என்பது பொருட்டல்ல. எங்களுக்கு கூடுமான வரைக்கும் என் கட்சி கொள்கையை ஃபாலோ பண்ணணும். அதனால் அவரை கொண்டு போய் இப்போ நான் வந்து நிறுத்தியிருந்தா அடிக்கடி குடும்பாட்சி பற்றி பேசுகிறாரு, மகனை இப்போ கொண்டு வந்துட்டார், கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கிட்டாரு. அப்புறம் இங்கே துவக்கமாக ஆரம்பிச்சிடுவாங்க அதே முதல் கட்சி சும்மா. தமிழ்நாடு கட்டதே குடும்பாட்சினால் தான். அதுதான் என்னுடைய முதல் நம்பிக்கை. இது இவங்க மட்டும் அந்த குடும்பத்தில் வராமல் இருந்தால் அரசியல் இன்னும் என்ன நல்ல விதத்தில் போயிட்டு இருந்திருக்கும். இந்த அண்ணா சொல்லுவார், என்னுடைய கட்சிக்கு யார் கட்சி ஆரம்பிச்சதா? திமுக அண்ணா. அவர் சொல்லுவார், உங்கள் மாதிரி ப்ரெஸ் மீட்டில் அல்லது ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் கேட்குறாரு, அண்ணா அவர்களை கட்சி ஆரம்பித்திருக்கிறீர்கள், ஆரம்பித்த நீங்கள்
எத்தகைய உறுப்பினர்களை அல்லது தொண்டர்களை எதிர்பார்க்கிறீர்கள் உங்கள் கட்சி? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய கட்சி எப்படி இருக்க வேண்டும் நான் திட்டமிட்டிருக்கிறேன் என்றால், என் கட்சியில் உள்ளவர்கள் அரசியலை ஒரு வியாபாரமாக நினைக்கக்கூடாது, அரசியலை தொழிலாக நினைக்கக்கூடாது. தொழில் என்றால் என்ன அர்த்தம்னா, எவன் தொழில் செய்கிறானோ எதுக்கு செய்கிறான்? லாபம் சம்பாதிக்கிறது. ஆக அரசியல் என்பது லாபம் சம்பாதிக்கிற இடம் இல்லை. ஆகவே அரசியல் தொழிலாக இருக்கக்கூடாது, நம்பர் 1. அதுக்கடுத்து அரசியலை ஆதாயம் தேடாதவர்களாக இருக்கணும். ஆதாயம் என்ன அர்த்தம்? கையூட்டு. இதையெல்லாம் நினச்சி தான் அந்த மாதிரி கட்சி ஆரம்பித்தார். அந்த நோக்கத்தில் தான் ஒரு வருஷம் நடத்தினார். ஆனால் இன்னைக்கு அதுக்கு முற்றிலும் மாறுபட்டு போச்சு. இது என்ன எனக்கு பெரிய வருத்தம்னா, தமிழ்நாட்டில் ஒரு டிசீஸ் மாதிரி, வியாதி மாதிரி இது. எப்படி கொரோனா காலத்தில் ஒரு இடத்த ஆரம்பித்து தமிழ்நாடு இந்தியா பூரா பரவி ரொம்ப கஷ்டப்பட்டோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு குடும்ப ஆட்சிங்கிறது இவங்க ஆரம்பித்தாங்க, நல்லா பேணி வளர்த்தார்கள். இதை பார்த்த மற்ற மாநிலங்களும் கெட்டு விட்டார்கள். ஆக தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் குடும்ப ஆட்சி துவக்கத்திற்கு முக்கிய காரணம், முதல் காரணம் திமுக. இப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் திமுகவிற்கு அல்லது திமுக கூட்டணிக்கு மக்கள் இந்த முறை வாக்களிக்க கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா என்ன காரணங்கள்? ஒரு டாப் 3 ரீசன்ஸ் இருக்கும்ல, இந்தந்த காரணங்களுக்கெல்லாம் மக்கள் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு. முதல் காரணம் திரும்ப திரும்ப சொல்லுவது குடும்ப ஆட்சி, ஊழல். அதுக்கு அடுத்தது இந்த மதுவை போற்றி வளர்க்கிறார்கள். அண்ணா அவர்களும் காமராஜர் எல்லாம் என்ன பண்ண அவங்க கலைஞர் தான் ஆரம்பித்தார். எவ்வளோ பேர் ராஜாஜி போன்றவர்களும் கதறி எழுதாங்க, ஆனால் நாடு கெட்டு போகணும். ஒரு மழை காலத்தை நடந்துக்கிட்டே போய் அவங்க மதிக்கிறார்கள் இல்லை. இவங்க என்ன நினைக்கிறேன்னா, மதுவின் மூலமாக கிடைக்கிற அந்த வருவாய் தான், அதை வைத்து கொண்டு தான் தமிழ்நாடு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர்களும் சொல்லுகிறார்கள். துணிச்சலாக மக்களிடம் அதை பேசுகிறாங்க. இது தவறான ஒரு கருத்து. நம்ம வருவாயெல்லாம் நமக்கு வர்ற வருவாய் வீண் செலவு அடிக்காமல், அது நீங்கள் அந்த வருவாய் என்ன பண்ணணும்? மக்களுக்காக செலவு செய்யணும். செலவு செய்யும்போது அது திரும்பி அந்த போட்ட பணத்திற்கு ஏதாவது மினிமம் வட்டிங்கிற மாதிரி ரிட்டர்ன் ஆகுதான்னு பார்க்கணும். ஆனால் இங்கே நலத்திட்டங்கள் பேரில் ஏழைகளுக்கு உதவ வேண்டியதுதான். ஆனால் அதுவே தொழிலாக இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் ஏழைகள் வேலை செய்கிறதெல்லாம் உழைக்கிறதெல்லாம் அவங்க மறைமுகமாக அவங்க சோம்பேறி ஆக்கிடுவீங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரிய ஆட்களாக இருப்பவர்கள் அத்தனை பேரும் ஒரு காலத்தில் ஏழை, அம்பானி முதற்கொண்டு அத்தனை பேர் எடுத்திங்கன்னா எல்லாருமே சாதாரணம். எங்கள் நாங்களாம் நோவேர், கிராமத்தில் பிறந்து விவசாயத்திலேருந்து மிக ரொம்ப கடுமையான கஷ்டத்தில் இருந்தோம். உழைத்தோம், திட்டமிட்டோம், தொடர்ந்து செய்தோம், ஒரு வெற்றியை பெற முடியுது. இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும். நீ குப்பை பெருக்கினாலும் சரி, அல்லது நீ கோடி கோடியாக இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, உழைப்பும் திட்டமும் சரியாக இருந்தால் ஒரு இந்த உலகத்தில் முன்னேற முடியும். அதை இன்னொன்று அதை தொடர்ந்து செய்யணும். அது தொடர்ந்து செய்யணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அதே தான் உங்களுக்கு அரசியலுக்கும் அதே தான் திட்டமா? அரசியலோட பிளானும் அதே தானா? கண்டிப்பாக. தமிழ்நாட்டில் எந்த கட்சி இருக்கிறதோ இல்லையோ, ஐஜேகே தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது கட்சியில் அரசியலில் இருந்து கொண்டே இருக்கும். ஐயா, இப்போது இந்த 2 தொகுதி வாக்காளர்களுக்கு உங்களுடைய முக்கியமான வாக்குறுதிகள் என்ன? வென்று ஐஜேகே என்ன செய்யும்? அதாவது குன்னம் தொகுதிக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கேன். அது என்னென்னா, அந்த தொகுதியை சேர்ந்த வெற்றி பெற்று வந்தால் எங்களுடைய வேட்பாளர் சரண்யா அவர்கள், திருமதி சரண்யா அவர்கள் வெற்றி பெற்று வந்தால் அந்த தொகுதிக்கு உட்பட்ட படிக்க விரும்புகிற இளைஞர்கள் 100 பேர்த்துக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இலவசமாக படிக்க வாய்ப்பு கொடுக்கப்படும். மருத்துவம் தவிர பொறியியல்,
மற்ற இதெல்லாம் கோர்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, அது மாதிரி நர்சிங் எதுவாக இருந்தாலும் சரி தான். அதில் ஒரு 100 சீட்டு குன்னத்திற்கு ஒதுக்குகிறேன் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கேன். ஒரு மாணவன் எஸ்ஆர்எம்ல படிக்கணும்னா குறைஞ்சது ஒரு 15 லட்ச ரூபா ஆகும் ஒரு கோர்ஸ் முடிக்கிறதுக்கு. கலை அறிவியலாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், பொறியியலாக இருக்கலாம். 15 லட்ச ரூபா அளவுக்கு ஆகும். 100 பேர்த்துக்கு வருஷத்துக்கு நான் சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இது எதுவும் நான் முதல் தடவை சொன்னது அல்ல. நான் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட பொழுது அவருக்கு சொன்னேன், ஒரு பாராளுமன்ற தொகுதி என்பது 6 சட்டமன்ற தொகுதி. நீங்கள் என்னை வெற்றி பெற வைத்தால் உங்களுக்கு என் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிற பள்ளி முடித்த மாணவர்களுக்கு உயர்கல்விக்காக ஆண்டிற்கு 300 பேர் வருஷத்துக்கு 300 5 வருஷத்துக்கு 1500 பேர் படிக்க வாய்ப்பு அளிக்கப்படும். உணவு விடுதி எல்லாம் சேர்த்து 1500 பேருக்கு ஏற்கனவே நீங்க இலவச கல்வி கொடுத்துருக்கோம். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்கோம். அவங்க வாழ்க்கையில் 100 குடும்பத்தில் விளக்கேற்றின மாதிரி 3 வருஷம் ஒரு கோர்ஸ்னாக்கா அது ஏறத்தாழ 300-400 பேர் ஆகிடும். அது பல கோடிகள் முடியும். அவங்கெல்லாம் இன்றைக்கி படிச்சுட்டு பட்டதாரியாகி பொறியியல் படிப்பு முடித்து மிகப்பெரிய பதவிகள்லாம் இருக்கிறாங்க, வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்து எல்லாம் இருக்கிறாங்க. அந்த நிலை குன்னம் தொகுதி மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நீங்கள் அந்த கல்வியை பற்றி சொல்லும்போது எனக்கு அதுலேருந்து ஒரு கேள்வி வருது. நீட் விலக்கு அப்படிங்கிறது திமுக கடந்த தேர்தலில் ஒரு பெரிய வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த தேர்தலில் அந்த நீட் விலக்கு அப்படிங்கிறது போன தேர்தல் இப்போ 2021 அது ஒரு பெரிய விஷயமா அவங்க பேசினாங்க. இந்த முறையும் அது பேசும் பொருளாக இருக்குமா, எப்படி இருக்கும்? பேசே தெரியாமல் அன்னன்னைக்கு ஒரு கவர்ச்சி திட்டமாக மக்கள் ஏமாறுவரை ஏமாற்றுவோம் அப்படிங்கிறது தெரிந்தே அவர்கள் இந்த கொடுத்தாங்க. முதல் கையெழுத்து போடுவோன்றது இது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். ஆக அவங்க ஒன்றால் எது முடியும் எது முடியாது என்பதை தெரிந்து அதை வைத்துத்தான் நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். அதெல்லாம் செய்யவே முடியாது. இன்றைக்கி இல்லை, என்றைக்கும் பண்ண முடியாது. அதை மட்டும் இல்லாமல் ஏன் நீங்கள் நீட்டை பெருசாக ஒரு பூதமாக மாணவர்களுக்கு ஆக்கி காட்டுறீங்கன்னு புரியல. +2 நல்லா சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு அல்லது ஸ்டேட் சிலபஸாக இருந்தாலும் நல்ல சிலபஸ்களை ஃப்ரேம் பண்ணுங்கள். அதில் படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் நீட்டை மிக எளிதாக எதிர்கொள்ளுகிற வகையில் அந்த சிலபஸை பண்ணுங்க. ஸ்கூல் சிலபஸ் பண்ணுங்க. அந்த மாணவனும் இந்த சிலபஸ் படிக்க மாட்டேன் அப்படின்னு எவனா சொல்கிறான்னா, சாதாரண ஒன்றை மிக பெரிதாக நீங்கள் பூதாகரமாக மாணவர்களுக்கு ஆக்கி காட்டி அந்த பூதாகரத்தை இவர்கள் தான் தீர்வை கொடுக்க போகிறார்கள் என்று கற்பனை பண்ணி அது தேவையே இல்லை. நீட் என்பது அது ஏமாற்றுகிற ஒரு வாக்கு. அதெல்லாம் செய்ய முடியாது. இவங்கெல்லாம் அவங்க பாட்டம் வந்தால் செய்ய முடியாது. அதனால் இது தவறான மக்களை தவறாக வழி எடுத்துக்கிறார். அதே போல் பெற்றோர்களையும் தவறாக வழி எடுத்துக்கிறார்கள். அவரும் ஏமாறுக. அது ஒன்று. இவங்க பல விஷயங்கள் சொல்லி நடக்காமல் இருந்திருக்கு. உதாரணமாக இப்போ போன தடவை பெண்கள் தங்களுடைய நகையெல்லாம் கொண்டு கோஆப்ரேட்டிவ் பேங்கில் வைங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அதை மூட்டு தர்றோம்னு சொன்னாங்க. பல பெண்கள் என்ன நினச்சாங்க, போனால் பேங்கில் லோன் வாங்கிக்கலாம். வாங்கிட்ட அப்புறம் வர திமுக அரசு அவனுக்கு தள்ளுபடி வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கு பணம் மிச்சம். இப்போ நகையை கொண்டு வச்சுன்னா ஒரு அமௌண்ட் வாங்குறீங்க. அது எப்போ உங்களை வாங்க முடியும் அப்படின்னா அதுக்கான தொகையும் வட்டியும் கட்டினா தான் வாங்க முடியும் பேங்கில். இவங்க அதான் நான் கட்டிக்கிறேன், நீங்கள் ஒரு நகையை கொண்டு வைங்கண்ணா. பெரிய ஏமாற்று வேலை. அதை செய்தார்கள். படிக்கிற மாணவர்களுடைய கடன்கள்லாம் பேங்கில் வாங்கி அதை நாங்கள் கட்டிக்குவோம்னாங்க. ஆக இது ஒரு எண்ணற்ற ஒரு பொய்யான வாக்குறுதிகள். முடியுமா முடியாத என்பதை மக்கள் அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதில்லை. என்னை பொறுத்தவரை நான் பல்கலைக்கழகம் நடத்துகிற வேந்தராக சொல்லுகிறேன், நீட்டு வந்த ஒரு பாட்டு தான் எங்களுக்கு நிறைய மாணவர்கள் நீட்டில் பாஸ் செய்துவிட்டு இங்கே மேல்படி படிக்க வருகிறார்கள். ரேங்க் வாங்கிட்டு வர்றாங்க. அது அவ்வளோ கஷ்டமும் இல்லை. அரசு மாணவர்களும் வராங்களா? எல்லாம் வராங்க.
நீங்கள் நீங்கள் அரசுன்னு சொல்லி அதை வீக் ஆகாதீங்க. அரசில் சிலபஸை மாற்றுங்க, அவன் படைக்க தயாராக இருக்கான். ஆக வலுவாக இருக்கிற மாணவர்களை நீங்கள் தவறாக வழிநடத்தி அவங்களை வீக் ஆகுவீங்க. நீட் என்னை பொறுத்தவரை தேவை தேவை தேவை. 210 தொகுதியில் இந்த முறை வந்து வெற்றி நிச்சயம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க. சாத்தியமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? 210ங்கிறது ஒருவேளை வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு வாக்கியமா இல்லை சாத்தியம்னு பாக்குறீங்களா? இதை சொல்ல வைத்தவர்கள் திமுக தான். அதிமுக சொல்ல வைத்தவர்கள். மக்கள் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படா ஒரு மாற்றம் வரும்னு யோசிக்கிறாங்க. எல்லாவற்றையும் விலைவாசி ஏறி போச்சு, மின்கட்டணம் உயர்வு ஏறி போச்சு, பத்திரப்பதிவு விலை ஏறி போச்சு, அதே மாதிரி வந்து மின்கட்டணம், இது மாதிரி எல்லாம் பல விஷயங்களில் எல்லாம் விலை உயர்த்திட்டாங்க. நிறைய டேக்ஸ் போட்டாங்க. நிறைய கட்டணத்துக்கு இருந்தாலும் சரி, கரண்ட் ரொம்ப விலைவாசி ரொம்ப ஏறி போச்சு. ஆக இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால், கொடுக்குற மாதிரி கொடுத்து சுமையை மிகப்பெரிய சுமையாக்கி அவர்களும் இவர் கொடுக்குற அத்தனை உதவிகளும் மிக சாதாரணம். இவர் கொடுத்து என்ன கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு மக்கள் இதெல்லாம் இப்போ ஆராய ஆரம்பிச்சு அவனே தானே படுறான். நீங்கள் வாக்குறுதி கொடுக்குற 1000 சொல்லலாம், ஆனால் அவன் பட்டுக்கிட்டு இருக்கான். டே டு டேவாக கரண்ட்டு வரி போய் கட்டும்போது மாதம் கட்டுறான். ஐயோ அப்போ எவ்வளோ இருந்தது, இப்போ இது 3 மடங்கு ஆகிப்போச்சு, 5 மடங்கு ஆகிப்போச்சு. வீட்டு வரியும் அப்படி தான் இருக்குது, சொத்து வரியும் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப தாழ முடியாத அளவுக்கு போட்டு விட்டார்கள். அதை பார்க்கிற அன்றாடம் இந்த பிரச்சனையை அனுபவிப்பவர்கள் இதை மாற்ற வேண்டும், இவர்களை மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். அது மட்டும் இல்லை, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சாப்பாடு போடுறேன் பாருங்கள். ஸ்கூல் பிரைமரியிலேருந்து 9th வரைக்கும் போட்டேன், சரி இப்போ 5ஆம் கிளாஸ் வரைக்கும் போட்டேன், நான் இப்போ 8ஆம் கிளாஸ் வரைக்கும் போடுங்க பார்க்குறேங்க அப்படின்னு. அது ஒரு பகுதி, அதுவே வாழ்க்கை ஆகாது. பெற்ற ஒவ்வொரு தாய் தந்தைகளுக்கு படிக்க வைக்க வேணும், அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அதுக்காக கொஞ்சம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைக்கணும். அது தவிர நீ இந்த சாப்பாடு மட்டும் போட்டு என்ன ஒரு பிச்சைக்கார நாடா தமிழ்நாடு? நீங்கள் செய்ய வேண்டியது அவருடைய வருவாயை உயர்த்துவதற்கு என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள், அதன் மூலமாக தாமாக சம்பாதிக்கிற வேணும், நல்ல வேலை வாய்ப்பு வேணும். அதே மாதிரி விவசாயங்களுக்காகட்டும் அதற்கான நல்ல விலையை கொடுக்கணும். இதனால் பஞ்சு, நெல் இதெல்லாம் வந்து அவங்க எதிர்பார்க்குற விலை இல்லை. இப்போ நேற்று கூட ஒரு கூட்டத்தில் எழுதி கொடுத்தாங்க, இந்த மக்காச்சோளம் அதே போல் பஞ்சு இதெல்லாம் இந்த பகுதியில் பெரிய அளவில் விளைவிக்கிறார்கள், ஆனால் விலை இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்க, மக்காச்சோளத்துக்கெலாம் இத்தனை ஒரு டன்னுக்கு இவ்வளோ கொடுக்கணுங்கிறாங்க. அதே மாதிரி மக்காச்சோளத்துக்கு 2500 ரூபா கேட்குறாங்க. இதை கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க. ஆக இவங்க வந்து ஒரு ஷோ பீஸ், மக்களை வந்து எதையும் சிந்திக்க விடாமல், படிக்கிற இளைஞர்கள் சரியாக படிக்க விடாமல், அவங்க எல்லாம் மதுவை கொடுத்து தெருவாக சந்தாக பள்ளி மாணவர்களுக்கு வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி பள்ளி மாணவன்ட்டு கல்லூரி இப்போ எல்லா லெவல்லையும் இந்த போதைப் பொருள் இப்போ நடமாடம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி அது பெரிய பிஸ்னஸ் ஆகிப்போச்சு. அதான் மாணவர்களே வியாபாரி ஆயிடுறான், எல்லா பள்ளி கல்லூரியில் பரவுது. வம்சம் இத்தனை கொலையே காரணம் என்ன தெரியுமா? இந்த மது தான். அதே மாதிரி போதைப் பொருள்கள். இவனையும் ஒரு 2 வயசு பொண்ணையும் கருப்பை இதாகிக்கிறாங்க, பாலியலுக்கு குற்றம்ங்கிறாங்க. இப்போ 80 வயசு கிழவியும் அவங்களுக்கும் வந்து அந்த மாவையும் பாலியல் தூண்டுறாங்க. எதனால்? அவனாக இல்லை. எப்போ போதைப்பொருள் போட்டானோ அவனுக்கு ஆணுக்கும் பெண்ணுமே வித்தியாசம் தெரியாத மாதிரி இருக்குது, வயசு இது மாதிரி பண்ணுறாங்க. கொலையும் ஒரு மனுஷன் குடிச்சிட்டான்னு வச்சுங்க, அது போதைப்பொருள் போட்டால் சாதாரணமாக இருக்கு, பயப்படுவான். அது உள்ளே போயிடுச்சுன்னா எதிரி அடிக்கணுமா அடி, அப்பயே கொலை பண்ணு. ஆக அத்தனை காரணங்களுக்கும் இவர்கள் செய்வது இந்த போதை பழக்கத்தை இவர்கள் அறவே ஒழித்தால் ஒழிய. இன்றைக்கி அவன் கட்சியில் இருக்கிற ஒருத்தர், இப்போ ஒரு பேர் என்ன இதில் வந்திருக்காரு, அவருக்கு ரொம்ப வெயிலில் வந்திருக்காரு, அவங்க கட்சியிலிருந்து இப்போ தான் நீக்கியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி போதைப் பொருள், கஞ்சா, மது இதெல்லாம் ஒழித்தால் ஒழிய தமிழ்நாட்டில் குற்றம் குறையாது,
ரெண்டாவது இவங்க வந்து போலீஸ் லைன் இவங்க கண்ட்ரோலில் இருக்கணும். அதை அவர்கள் வந்து ஒவ்வொரு போலீஸ் அதிகாரியும் இன்றைக்கி வந்து ஒரு கட்சி பதவியில் இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். அவங்கள அப்படி தான் டீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் கூட ஸ்டாப் பண்ணணும். அப்போ மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க, வெற்றி நிச்சயம்னு சொல்கிறீங்க? 100%. அது வந்து இப்போ எடப்பாடிங்கிறது இல்லை, மக்களுக்கு மாற்று வேணும். ஐயோ என்னை விட்டா போதும், இன்னும் 5 வருஷம் இருந்தால் நாங்கள் வாழவே முடியாது அப்படிங்கிற நிலைக்கு வந்தவங்க இன்னொரு மாற்றத்தை தேடுவாங்க. அந்த மாற்றம் யாராக இருக்க முடியும்? இவங்க அடுத்த நிலையில் ஒரு நல்ல கட்சின்னு பார்த்தாங்கன்னா எடப்பாடி, அதே மாதிரி அதிமுக தான். அதை வந்து தோழமை கட்சிகள்லாம் நாங்கள் இன்றைக்கி முழு மனதோடு அவர்களை சப்போர்ட் பண்ணுறோம். எங்கள் தோழமை கட்சிங்கிறது உங்களுக்கு தெரியும். பிஜேபி, அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, அது மாதிரி தமாக, ஐஜேகே, இதெல்லாம் சேர்ந்து அந்த சோழமையில் தான் இருக்கிறோம். அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்க போடுகிற வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள், அடுத்த முறையாக ஆட்சி அமைப்பார்கள் என்று உறுதியாக நான் சொல்லுகிறேன். ஆட்சி அமைப்பது உறுதி. அதில் வர்ற எண்ணிக்கை 200, 210, 1-2 கீழே மேலே அது பிரச்சனை இல்லை. ஆட்சி மாற்றம் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இவங்க விரும்பாவிட்டாலும் மக்கள் அந்த மாற்றத்தை கொடுத்துருவாங்க. நன்றிங்க, மிக்க நன்றி. உங்களோட பிஸியான இந்த தேர்தல் பரப்புரை வேலைகளுக்கு நடுவில் நிறைய விஷயங்களை எங்களுக்கு ரொம்ப விரிவாக சொன்னீங்க. மிக்க நன்றி. ஓகே.